அந்த தேவன் பேர்ல உள்ள அன்பு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அந்த ஆதி அன்பை நான் விட்டுட்டோம் அப்படின்னா, ஆதி அன்பை நான் விட்டுட்டோம் அப்படின்னா, சில என்ன சொல்றது, தேவனுக்கு அடுத்த சில விஷயங்கள் எல்லாவற்றிலும் நாம் விழுந்திருப்போம். தெளிவா கவனிச்சுங்க, தெளிவா கவனிச்சு. இவங்க எல்லாம் விழுந்துட்டாங்க. இனிமேல் விழுந்துல, விழுந்து விட்டார்கள், விழுந்து விட்டார்கள். இவர்கள் ஏற்கனவே விழுந்து விட்டார்கள். மூன்றாவது காரியம், நம்பர் 1, இதெல்லாம் ப்ரூஃப். தேவன் பேர்ல உள்ளதான அன்பிலிருந்து விட்டுட்டாங்க, ஆதியில் உள்ள அன்பிலிருந்து விட்டாங்கிறதுக்கு இது மூன்றாவது ப்ரூஃப். என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வசனம் ஆதியில எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சங்கீதம் 19வது சங்கீதம் 19 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 7ஆம் வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, உயிர்ப்பிக்கிறது, பேதையை ஞானியாக்கும், என் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற காரியம். கர்த்தருடைய வசனங்கள் என் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற காரியம், என் கண்களை தூய்மையாக்கும், என் கண்களை தெளிவிக்கிறது. அவருடைய நியாயம் உண்மை, அனைத்தும் நீதி. அவைகள் புண்ணிலும் மிகுந்த பசுமண்ணிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறது. அவைகளால் நான் காக்கப்படுகிறேன், எச்சரிக்கப்படுகிறேன். ஓ காட், பிரைஸ் தி லார்ட். எப்ப? ஆதி. இன்னைக்கு இது அன்றைக்கு இன்பமா இருந்துச்சு, தேனா இருந்துச்சு, மதுரமா இருந்துச்சு, தியானமா இருந்தது, வெளிச்சமா இருந்தது. இன்று எரேமியாவின் புஸ்தகம், அது ஆதி. இன்று எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை என்ன செய்து விட்டார்கள்? மறந்து விட்டார்கள். எப்ப? 2ஆம் அதிகாரத்துல முதல்ல வாசிக்கிறோம். 2ஆம் வசனம், 2 வாசிங்க. என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும், 6ஆம் வசனம், ஆண்டவருடைய அங்கலாய் பாருங்க. உன்னுடைய இளவயதின், உன்னுடைய ஆதி அன்பன் நான் பார்த்தேன், உன்னுடைய ஆதி நேசத்தை நான் பார்த்தேன், என் மேல் கொண்டிருந்த அந்த இளவயதின் பக்தியை நான் பார்த்தேன், உன்னுடைய நேசத்தை நான் பார்த்தேன். என்னை விட்டு இவ்வளவு சீக்கிரமா தூரப்பட்டு மாயை பின்பற்றி நீ வீணராய் போறதுக்கு நான் என்னப்பா நீ அநியாயத்தை கண்ட? சொல்லிட்டு என்ன சொல்றார்? 32, எண்ணி முடியாத நாட்களா என்ன மறந்துட்டியே, எண்ணி முடியாத நாட்களாய் என்ன நீ மறந்துட்டியே. இன்னும் கூட வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஓகே ஓகே ஓகே. ஓ, தெரியுச்சா? கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆதியில் வசனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்பமா இருந்தது, விருப்பமா இருந்துச்சு. இன்னைக்கு விருப்பம் இல்ல. அது என்ன நிந்தை அப்படின்னா, இது என்ன, இந்த உபதேசம், இந்த டீச்சிங், இந்த சிலுவையின் உபதேசம் என்ன கடிந்து கொள்ளுது. வெறுப்பு. ஏசாயாங்கிறதான தீர்க்கதரிசியை எப்படி மரித்தார்னு சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி மரிச்சார் அப்படின்னா, ஏசாயா புஸ்தகத்துல தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த மனுஷனுக்கு வேற பொழப்பே கிடையாது, எப்பொழுதும் கடிந்து கொள்றதுதான் வேலை. உனக்கு இதமா ஸ்மூத்தா உனக்கு பேச தெரியாத மேன்? யார பார்த்து? உனக்கு ஸ்மூத்திங் வேர்ட்ஸ் எல்லாம் உனக்கு கிடையாதா? சூத்திங் வேர்ட்ஸ் எல்லாம் கிடையாதா? ஸ்மூத்தா பேச மாட்டியா? எப்ப பார்த்தாலும் இதே தானே, நியாய தீர்ப்பு, கடிந்து கொள்ளுதல். ஒதுங்கிடு. நாங்க அவரு ஒதுங்கல, படுக்க வச்சு ரம்பத்தை எடுத்து என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு கேட்டா 2 துண்டா அறுத்து போட்டான்.
சாவு. பேசவே கூடாது. அவன் தான் ஏசாயா. கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு எப்ப பாரு இதமான வார்த்தையே கிடையாது. என் பாவத்தை சுட்டி காண்பிக்கிறதே வேலை. ஒரு காலத்துல நான் எச்சரிக்கப்படுகிறேன். கர்த்தருடைய வசனத்தில், ஆதியில் கர்த்தருடைய வசனத்தால் நான் எச்சரிக்கப்பட்டேன். இன்னைக்கு அந்த வசனம் என்ன இல்ல? விருப்பம் இல்ல. பாருங்க 6ஆம் வசனம். இந்த எரேமியாவின் புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது என்றால், பின்வாங்கி போன பேக்ஸ்லைடர்ஸ், சீர்கேடு பண்ணினவர்களுக்கு, பின்வாங்கி போன இஸ்ரவேலர்களுக்கு எழுதப்பட்ட புஸ்தகம் தான் யாரு? எரேமியாவின் புஸ்தகம். எரேமியா வீப்பிங் ப்ராஃபட், அழுகையின் தீர்க்கதரிசி. மனம் திரும்ப வேண்டாம் ஆண்டு சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாய் இருக்கிறது. அதன் மேல் அவர்களுக்கு என்ன இல்லைன்னா விருப்பம் இல்ல. கர்த்தருடைய வசனம் விருப்பம் இல்ல, அது தியானமா இல்ல. அல்லது வேறு விதமாய், சாலமோனுடைய உன்னத பாடல் ஆதி, இது ஒரு ஆதி. சாலமோனுடைய ஏசாயாவுக்கு முன்னால பாருங்க, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. எப்ப? பிரைஸ் லார்ட். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். இது என்னவா இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஆதி. ராக்காலங்களில் என் படுக்கையில் என் ஆத்தும நேசரை தேடினேன். வேத வசனம் எனக்கு இன்பம். ராக்காலங்களில் என் படுக்கையில் தேடினேன். தூக்கம் வரலன்னு வச்சுங்க, தூக்கம் வரல. சில சமயங்கள்ல தேவனே, சில சமயங்கள்ல என்னது தூக்கம் இல்ல. சில சமயங்கள்ல தூக்கம் வராம போயிடும். ஆண்டவர் ஏன் தூக்கம் வரலங்கிறதுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்ல. ஓகே, என்னை எழுப்பியிருக்கீங்க இந்த நேரத்துல. ஆண்டவரே, எல்லாரும் தூங்குறாங்களா? தூங்கிட்டு இருக்கட்டும். ராக்காலங்களில் என் படுக்கையில் உண்மை நான் தேடினேன். எவ்வளவு நேரம்? few minutes. ஆண்டவரே, உண்மை அவருடைய அன்பை நினைத்து, அவருடைய கல்வாரி அன்பினால், அவருடைய சிநேகத்தினால் அவரை துதிக்கிறது, ஜெபிக்கிறது, அவர் மேல் கொண்டிருந்த நேசம், அவரை இருதயத்துல பக்தியுடன் பாடுறது, அவர் அழகை பார்க்கிறது, அவர் முந்தி அன்பு கூர்ந்த விதத்தை பேசுறது, அவரோட கூட பேசுறது. காலங்களில் என் படுக்கையில் ஆத்ம நேசரை நான் தேடினேன், பேசினேன். இதெல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. கர்த்தருடைய வசனம் என்ன இல்ல அப்படின்னா இல்ல. கர்த்தருடைய வசனம் விருப்பமே இல்ல, தியானமே இல்ல. அவருடைய சமூகம் அதெல்லாம் விருப்பமே இல்ல, தியானிக்கல. அடுத்தது வேற மாதிரி இன்னொரு காரியம். இதெல்லாம் மீன்ஸ் ஆஃப் கிரேஸ், மீன்ஸ் ஆஃப் கிரேஸ். தேவனோடு கூட நாம் அனலா இருக்கிறதுக்கு, தேவனை பற்றி கொண்டிருப்பதற்கு இதெல்லாம் இருக்கும். ஆதி அன்பு இருந்தா அதெல்லாம் இருக்கும். அவருடைய வசனம் தியானமா இருக்கும். அவருடைய வசனம் தியானமா இருக்கும். அந்த நாட்கள் எல்லாம் நான் அறிவேன். நான் வேத வசனத்தின் மேல் பிரியமாயிருந்த நாட்கள். ஆண்டவரே, குன்றாமல் இருக்கணும். பிள்ளைகளை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தஞ்சாவூருக்கு போ, டோக்கன் 27வது டோக்கனா இருக்கும். இப்பெல்லாம் அந்த போன் பண்ணி சொல்றது போக்குவரத்து எல்லாம் கிடையாது. போகணும், சீக்கிரம் பார்க்கணும்னா டாக்டர் 5 மணிக்கு பார்க்கணும்னா 2:30 மணிக்கு போய் உட்காந்துருக்கணும். அதுக்கு முன்னாலே உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. 27வது டோக்கன், 37வது டோக்கன், 40வது டோக்கன். அந்த காலத்துல ஒரு டிவி ஒண்ணு வச்சு விட்டுருவாங்க. அதை உட்காந்து எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு, ரைட், என்ன செய்யலாம்? ஆண்டவரே, எனக்கு என் டோக்கன் எப்ப வரப்போதோ தெரியல. அந்த இடத்துல ஒரு சின்ன என்ன இருக்குன்னா, ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி, என்ன சொல்றது, அந்த டீபாட் மாதிரி, அதுல இருக்கக்கூடியதான சில பத்திரிகைகள், தினசரி பத்திரிகைகள் அந்த இடத்துல போட்டுறது, சில புக்ஸ போட்டுற வேண்டியது, சில டிவியை போட வேண்டியது. சில பேர் எழுந்திரிச்சிட்டு வெளியில போவாங்க, சில டீயை குடிப்பாங்க, சில பேர் வருவாங்க, சில பேர் அந்த பத்திரிகை பிடிப்பாங்க, சில பேர் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. சவுண்ட கம்மியா வச்சு எல்லாம் படம் பாக்குறவங்க எல்லாம் உட்காந்து இந்த பக்கத்துல பேக் போனா கூட தெரியாது, எல்லாம் உட்காந்து வேடிக்கை பாக்குறது. இப்ப இந்த மாதிரி நாட்கள் நாம் என்ன செய்யலாம்? ஆண்டவரே,
உங்களுடைய வேதத்தை படிக்கட்டும். கையில ஒரு புதிய ஏற்பாடோ, ஒரு சங்கீதமோ, ஒரு நீதிமொழிகளும் சங்கீதங்களும் கொண்ட புஸ்தகம், அல்லது புதிய ஏற்பாட்டு புஸ்தகம், அல்லது சின்ன பைபிள். ஓகே, நேரம் கிடைக்கிற நேரம் தீனி நொறுவ நெருக்கத்துல 3 வேளை மட்டுமா திங்கிறோம். அப்பா, காலையில ஒரு ஷிஃப்ட், மத்தியானம் ஒரு ஷிஃப்ட், நைட்டு ஒரு ஷிஃப்ட். அதுக்கப்புறம் மனுஷன் என்னவே திங்கிறது இல்ல பாப்போம். நொறுவ தீனி எல்லாம் திங்கிறதே இல்ல மனுஷன். அப்படிதானே? நீ தீனி நொறுவ திங்கிறது இல்ல. அப்பா, 11 மணிக்கு டீ என்ன, ஸ்நாக்ஸ் என்ன, அது என்ன, இது என்ன, இதெல்லாம் நொறுவ கிடைக்கிற நேரத்துல நொறுவ தீனி. ஆண்டவரே, உள்ளார வச்சுக்கிறேன். இதை தியானிப்போம், அதை பார்ப்போம், இதை படிப்போம். வசனங்கள் இருதயத்தில் எழுதப்படட்டும், வாங்கி வச்சுக்குவோம், பத்திரப்படுத்தி வச்சுக்குவோம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. வேத வசனம். ஆண்டவரே, அந்த குன்றாத அந்த நேசம் இன்னும் அதிகமா தான் இருக்கணும். ரேஷன் கடையில மண்ணெண்ணிக்கா நிக்கிறது. இப்பெல்லாம் மண்ணெண்ணெய் போடுறாங்கிறதெல்லாம் தெரியாது. அந்த நாட்களை சொல்றேன். மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு போன நிக்கணும். அத கியூல நின்னா 20வது 30வது ஆளா நம்ம நின்றுட்டு இருப்போம். பாக்கெட்ல ஒரு குட்டி பைபிள். எவ்வளவு நேரத்துக்கு அப்படின்னா அது நிக்கும். இனிமே கடையை திறந்து அவன் பேரல எடுத்து உடைச்சு ஊத்தி ஒவ்வொன்னா கொடுத்து இந்த பக்கம் லேடிஸ், இந்த பக்கம் ஜென்ட்ஸ், இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு போறதுக்கு அது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். ஓகே, இருக்கவே இருக்க ரைட்டு. விடு, உட்காந்து நின்று நேரம் கிடைக்கிறப்ப தீனி போல, நொறுவ போல, ஸ்நாக்ஸ் போல. இன்னைக்கு பிரியமானவர்கள், இன்னைக்கு நேரம் எக்கச்சக்கமா மலிஞ்சு கிடக்கு. இன்னைக்கு ஆதியில் வேத வசனம் நமக்கு இன்பமா இருந்துச்சு, ஃபுட்டா இருந்துச்சு, நொறுவையா இருந்துச்சு, தீனியா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்ல அப்படின்னா, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், அவர்கள் கிறிஸ்து மேல உள்ளதான அந்த ஆதி அன்பை விட்டுட்டாங்க. இன்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி கோ பேக், ஆதிக்கு போ. ராக்காலம் அதிகாலை, ஈசாக் வயல்வெளியில் சாயந்தரத்தில், அப்படிதானே வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 24 சாயங்கால வேளையில் ஈசாக் வயல்வெளியில் தியானித்துக் கொண்டிருந்தான். எது மேல? இப்படி யோசிச்சுட்டு இருந்து போனா சொல்லுங்க அப்போ எலியேசர். அதாவது அங்கிள் எலியேசர் போயிருக்காரு, எப்படிப்பட்ட பொண்ணை கொண்டு வராரோ தெரியலையே. அங்கிள் என்ன எப்படிப்பட்ட பொண்ணை கொண்டு வராரோ தெரியலையே. மூக்கு புளி எப்படின்னு தெரியல, கலர் என்னன்னு தெரியல, நிறம் என்னன்னு தெரியல, ஹைட் என்னன்னு தெரியல. தேவடா சாமி, அதான் என்ன இளைப்பாறுதல், என்ன ஒரு பீஸ்ஃபுல்லா. சாயங்கால வேளையில் தேவனை அவன் ஜெபித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டிருந்தான் வயல்வெளியில். பிரைஸ் தி லார்ட். தேவன் கொண்டு வராரு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நேர்த்தியாய் அருமையான ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயை ஒட்டகத்தை விட்டு என்ன செஞ்சு இறங்கின, தன்னை மறைத்து கொண்ட, முக்காடிட்டு கொண்ட, நல்ல தாழ்மையான, குணசாலியான, ரூபவதியான அருமையான ஒரு கிஃப்ட கொண்டு வராரு பாருங்க. ஹோலி ஸ்பிரிட் கொண்டு வந்து கொடுக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு என்ன பரபரப்பு, என்ன பேக்ரவுண்ட் வேலை. சாயங்காலத்தில் தியானித்துக் கொண்டிருந்த மனுஷன், சாயங்கால வேலை, அதிகால வேலை. சங்கீதம் 63 ஒரு வார்த்தை சொல்றேன். சங்கீதம் 63வது சங்கீதம் 1ஆம் வசனத்தில் மேல அதுல ஒரு குறிப்பு இருக்கு. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எப்ப இருக்கப்ப? முதல்ல ஆரம்பத்துல ஒரு வனாந்திரத்துல இருக்கிறப்ப, கவனிங்க, ஆரம்பத்தில் 1 சாமுவேல்ல ஆதியில் வனாந்திரத்தில் இருக்கையில் அவர் அதிகாலமே என்ன செஞ்சார்? தேவனை தேடினார். ஓகே, அப்படியே நாட்கள் செல்ல தலைவர் இப்ப என்ன ஆயிட்டார்? இப்ப ராஜாவாயிட்டார். நல்ல குஷி வாழ்க்கை, கும்மால வாழ்க்கை, நல்ல ஏசி, நல்ல குளிர்ச்சியான வேலை, நல்ல தூக்கம், நிர்விசாரம், பணம், காசு, அதிகாரம் எல்லாம் படோடமாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் எதெல்லாம் போயிடுச்சு? எது போயிடுச்சு? அதிகாலெல்லாம் போயிடுச்சு.
அதிகாலம்லாம் போயிடுச்சு. இப்ப தேவன் மறுபடியும் அவருக்கு ஒரு அதிகாலத்தை கொடுத்துட்டாருல. அதிகாலத்தை கொடுத்தாரா கொடுக்கலையா? எங்க தள்ளி மறுபடியும் எங்க கொண்டு வந்து வனாந்தரத்துக்கு. நான் சொல்றேன், வனாந்தரத்துக்கு கொண்டு வந்துதான் அதிகாலையில தேடணும். சொல்லுங்க. ஒரு உபத்திரவத்தையும் ஒரு நெருக்கத்தையும் ஒரு பஞ்சத்தையும் ஒரு நெருக்கடியும் கொடுத்துதான் ஒரு மனுஷனை அதிகாலத்துக்கு தன்னை தேடும்படிக்கு செய்யணுமா? இது தேவனுடைய இன்டென்ஷன் கிடையாது. எக்காலத்திலும் நான் கர்த்தரை நாம் தேடணும் பிரியமானவர்களே. சுகித்திருக்கும் பொழுதும், வாழ்ந்திருக்கும் பொழுதும், தாழ்ந்திருக்கும் பொழுதும், இல்லாம இருக்கும் பொழுதும், திருப்தியா இருக்கும் பொழுதும் நாம் தேவனை முதன்மையாக்க வேண்டாம். சிலர் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வர்றதில்லை, அந்த ஆதி இடத்துக்கு வர்றதில்லை. தேவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னா, மறுபடியும் உனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, எது? வனாந்திரம். அந்த வனாந்திரத்துல பிடிச்சு தள்ளும் பொழுது மனுஷன் என்ன ஆயிடுறான்? மறுபடியும் எங்க திரும்பிடுறான்? நான் அதிகாலமே நான் தேடுகிறேன். அப்ப அதிகாலம், சாயந்தர வேலை, ராக்கால படுக்கை, வேத வசனம். ஏன் ஒன் மோர் திங், இதுவும் ஆதியிலிருந்து நான் விழுந்துட்டேன்னு அர்த்தம். சங்கீதம் 122வது சங்கீதம். நம்ம 5 காரியங்களை சொல்றேன்னு சொன்னேன், நான் 3ஓட நிறுத்திக்குவோம். சங்கீதம் 122வது சங்கீதம் முதல் வசனம் வாசிங்க பாப்போம். சங்கீதம் 122:1. பிரைஸ் தி லார்ட். இது எப்ப? ஆதி. இன்னைக்கு எப்படி இருக்கணும்? அது இன்னைக்கு எப்படி இருக்கணும் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு சர்ச் கேதரிங், ஃபெலோஷிப், தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம், சபை கூடுகை, தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளோடு கூட உண்டான ஐக்கியம், தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போகணும்னு சொன்ன உடனே எனக்கு சண்டே என்று சொன்ன பொழுது எனக்கு சொன்ன போது இல்ல, இன்னைக்கு சண்டேன்னு சொன்ன உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு மகிழ்ச்சி. இதான் ஆதி, இதான் ஆதி. இன்னைக்கும் இதை விட அது பல மடங்கு என்ன இருக்கணும் சொல்லுங்க? அதிகமா இருந்திருக்கணும். அப்படி இல்ல, எனக்கு மன மகிழ்ச்சியா இல்ல, சபை கூடுகை, சண்டே, ஆலயம், தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம், போக்குவரத்து எல்லாம் எனக்கு என்ன இல்ல, மன மகிழ்ச்சியா இல்ல. எக்ஸ்கியூஸ் சொல்றேன், எக்ஸ்கியூஸ் எக்ஸ்கியூஸ் எக்ஸ்கியூஸ். சாக்கு போக்கு, சாக்கு போக்கு, சாக்கு போக்கு, சாக்கு போக்கு, சாக்கு போக்கு. கம் டவுன், கம் டவுன். ஆதி நிலைமையிலிருந்து என்ன செஞ்சிட்டாங்க? விழுந்துட்டான்னு அர்த்தம். நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. அன்னைக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு, இன்னைக்கு இதுக்கு இன்னைய நிலைமையை பாருங்களேன். அதுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், ஆமோஸ் 8 அதுல 6ஆம் வசனத்துல பாதியிலிருந்து, நாங்கள் தானியத்தின் பண்டகசாலையை திறக்கத்தக்கதாக, நான் சொல்றேன், there is business. அவருடைய பிசினஸ் என்னது சொல்லுங்க? தானியத்தினுடைய பண்டகசாலையை திறக்கணும். அதுக்கு இடையில இப்ப எது குறுக்க நிக்குது? இப்ப எதுனால்? ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா? எப்படி? See the spirit. இதுக்கு பின்னால உள்ள ஆவி என்ன தெரியுங்களா? இதுக்கு பின்னால உள்ள ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா? ஓகே ஓகே. எப்படி? ஓகே பாருங்க. ஓகே என்ன? ஓகே ஓகே பாத்தீங்களா? ஓகே, ஓய்வு நாள், சண்டே, சாபத், சபைக்கு போகணும்ல. ஓகே, என்ன பெருமூச்சு, விழுந்துட்டான். இந்த நிலைமையிலிருந்து அவன் என்ன செஞ்சிட்டான்? விழுந்துட்டான். ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு? மன மகிழ்ச்சி. இப்ப அது மன மகிழ்ச்சியா இல்ல அப்படின்னா கம் டவுன். சோ நாம என்ன சொல்லுவோம்? கடைசி அந்த வார்த்தை சொல்லி முடிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:75. தான் இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய்ங்கிறத யார் பார்த்தது? பேதுரு என்ன செஞ்சிட்டார் சொல்லுவா? அப்போ ஆட சொன்னார், நீ விழுந்துட்ட, விழ போறேன்னு சொன்னார், கவனிக்கல. அப்புறம் விழுந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சிட்டார்? சரி ஓகே, விழுந்துட்டார், பேதுரு விழுந்துட்டார், என்ன பண்ணலாம்? விழுந்த பேதுருவை நான் மாதிரியா வச்சுக்கோம். விழுந்த பேதுரு என்ன செய்தார் சொல்லுங்க அப்போ? இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து, அதாவது இந்த வசனத்தை நான் மாற்றி வாசிக்கிறேன், நான் இன்ன நிலைமையிலிருந்து நான் விழுந்தேன் என்பதை நினைத்து. கரெக்டா? நான் இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தேன் என்பதை பேதுரு நினைத்து வெளியே போய் மனக்கசந்து என்ன செய்தான்? அழுதான்.
தேவன் அவனுக்கு என்னத்தை கொடுத்தார் சொல்லுங்க? ஒரு உயிர் மீட்சியை கொடுத்தார். ஆமென். அப்ப நாமளும் என்ன செய்ய வேண்டியது? There's no condemnation. ஆக்கினைக்குட்படுத்துகிறது கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்லுவார், நீ எவ்வளவு வேசித்தனம் பண்ணிருந்தாலும் சரி, எவ்வளவு பேக் ஸ்லைடா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையும் எடுத்துங்க. ஒன்னு பேதுரு, இன்னொன்னு எரேமியா 3ஆம் அதிகாரம். எரேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எவ்வளவு சீர்கேடா இருக்கட்டும், எவ்வளவு பேக் ஸ்லைடிங்கா இருக்கட்டும், எந்த அளவுக்கு நம்ம விழுந்து பாதாளத்தில் நம்ம போயிருந்திருந்தாலும் சரி, தேவனுடைய அன்பு என்ன பாருங்க. காட்ஸ் லவ். எரேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எரேமியா 3:1 வசனம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவி ஆனால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். அர்த்தம் புரியுதா? ஒரு புருஷன் ஒரு மனைவி என்ன செஞ்சிட்டா? ஏதோ ஒரு காரியத்தை என்ன செய்வ? தள்ளிவிட, ஏதோ ஒரு முகாந்திரத்தில் அவனை தள்ளிவிட அவ போய் என்ன செஞ்சிட்டா அப்படின்னா, இன்னொரு புருஷனுக்கு என்ன செஞ்சிட்டா? வாழ்க்கைப்பட்டா. ஓகே, அந்த புருஷன் திரும்ப ஏத்துக்குவானா? தான் தள்ளிவிட்ட மனைவி இன்னொருத்தனுக்கு புருஷ வாழ்க்கைப்பட்டதுக்கு அப்புறம் அவன் திரும்ப அவ வர முடியுமா? அவ ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப கர்த்தர் சொல்றார், நீயோ வென்றால், ஓ இஸ்ரவேலே, அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு என்ன செய்? திரும்பி வா. திரும்பி வா. என்ன செய்? 13ஆம் வசனம். 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பார்ட். உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு நீ செவிகொடாமல் போனதையும் என்ன செய்? ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 14ஆம் வசனம். சீர்கட்ட பிள்ளைகளே அப்படின்னா, பின்வாங்கி போனவர்களே திரும்புங்கள். பின்வாங்கி போனவர்களே, விழுந்து போனவர்களே, சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் என்னது? நாயகர். உங்களை சியோனுக்கு நான் உங்களை அழைத்து கொண்டு வருவேன். பிரைஸ் தி லார்ட். சோ நாம் அதான் சொன்னனே, நம் எந்த வீழ்ச்சியில நான் விழுந்திருந்தாலும், எந்த நிலைமையிலிருந்து விழுந்திருந்தாலும் சரி, பாவத்தை ஒரு காலத்துல சீரியஸாய் பாவத்தை, இன்னைக்கு நான் பாவத்தை சீரியஸா நான் பாவிக்கல. பாவத்தை வெறுத்தேன், பாவத்தை விலகுனேன். இன்னைக்கு அந்த நிலைமையில இல்ல. பாவத்தை நான் கேஷுவலா எடுக்கிறேன், சீரியஸா நான் எடுக்கல. ஓகே, பின்மாற்றமா விழுந்திருக்கனா? தேவன் ஒரு காலத்துல பற்றி இருந்தேன், இன்னைக்கு வேற ஏதோ பற்றி இருக்கேன், விழுந்திருக்கனா? அல்ல தேவனுக்கு அடுத்த காரியங்களை நான் தேவனை தேடுகிறதுக்கு உண்டான இவ்வளோ முகாந்திரங்கள், ஏதுக்கள் எல்லாம் நான் பின்வாங்கி போயிருந்திருக்கனா? ஓகே, ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவைகளை நினைத்து என்ன செய்? மனம் திரும்பி நீ ஆதி நிலையில், ஆதி அன்புக்கு வா, தேவனிடத்துல வா. என்னிடத்துல அவன் அந்த அன்பை நான் மறுபடியும் நான் ஊட்டுறேன். அந்த கிரிகளை நீ செய், மனஸ்தாப்படு, ஒத்துக்கோ, நீ திரும்பி வா என்னிடத்தில். மறுபடியும் கபடத்தை உறுதியா என்ன செய்ய வேண்டாம்? பற்றுக்கொள்ளாத.